ஓகே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் மவுண்டன் ரைடர். ஸோ இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இன்னும் 300 கிலோமீட்டர் ஓட்டணும். ஸோ 300 கிலோமீட்டர் எத்தனை மணி நேரத்தில் முடிக்க போகிறோன்னு பார்க்கலாம். இந்த 300 கிலோமீட்டரும் நம்ம ஆன் பண்ணியிருக்கோமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ இந்த 300 கிலோமீட்டரில் இப்போது ஒரு 150 இதை கிராஸ் பண்ணுற வரைக்கும் வீடியோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம அங்கங்கே பிட்டாக போடுறேன் வீடியோஸ். பெட்ரோல் வேறு இல்லை வண்டியில், பெட்ரோல் போடணும். ஸோ இப்போ டைம் பார்த்தோன்னா கரெக்டாக 3:30 ஆகுது. ஸோ என் வண்டியில் காட்டுற டைம் வந்து பக்கா டைம்லாம் கிடையாது. வண்டியில் ஏதோ சவுண்ட் இருந்துச்சு, என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே, இங்கேருந்து வந்து ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் அங்கேருந்து டைவர்ஷன் எடுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர் இதே மாதிரி தான் ஓட்டணும் நம்ம. ஸோ எக்ஸாக்டாக நமக்கும் சொல்ல தெரியாது. ஸோ பார்ப்போம். ஸோ நைட் நம்ம வேறு ரூட்டில் வந்திருப்போம். ஸோ அது என்னென்னா, கோயிலுக்கு நான் தென்காசின்னு போட்டதில்ல. அது என்ன டைரெக்டாக போய் இந்த கோயில்கிட்ட விட்டுருச்சு நம்மளை. ஆக்சுவலாக இதுதான் ப்ராப்பர் ரோடு. ஸோ இங்கேருந்து வந்து சென்னை, பெங்களூர் நிறைய பஸ் இருக்குது. சென்னைக்கு வந்து நிறைய பஸ் இருக்குது, பெங்களூருக்கும் நிறைய பஸ் இருக்குது இங்கேருந்து. அதை விட மதுரைக்கு வந்து எக்கச்சக்கமான பஸ் இருக்குது. சிட்டி கவுட்ரு வந்தாச்சு. ஸோ என்னோடய ரூம்லேருந்து கிளம்பி நான் அங்கே கேஎஃப்சி பக்கத்தில் ஒரு பேக்கரி இருந்துச்சு. ஸோ அங்கே போய் சாப்பிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 300 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் வேணும். 9 மணிக்கு தான் போவோம். நைட்டு ஒரு 9 மணி ஆகிடும். ஸோ பார்க்கலாம். ரோடு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஹைவேவாக பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹைவேவாக பண்ணலை அவங்க. ஹைவே பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும்.
எங்கேயாவது பெட்ரோல் பங்க் இருந்துச்சுன்னா நிப்பாட்டிட்டு இந்தியன் ஆயிலில் பெட்ரோல் அடிச்சுட்டு போகணும். கோவில்பட்டி சங்கரன் கோவில், மதுரை. ஸோ இந்த மைக்கில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஏன் ஆன் ஆகலைன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம் அது என்னென்னு. அது யூடியூப்பை பார்த்து செட் பண்ணணும். நானும் ரூமில் இருந்தேன், மறந்துட்டேன். பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கரெக்டாக 546 கிலோமீட்ரு. இன்னொரு டார்கெட் வந்து 300 கிலோமீட்டர் போட்டிருக்கேன். ஸோ 300 கிலோமீட்டர்னால் பழனி போயிட்டு தான் போகிறேன். பழனியை போய் முருகரை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன். நாளைக்கு காலையில் தான் கிளம்புவேன். இன்னைக்கு பழனி போயிட்டு கிளைமேட்டு லொக்கேஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. ரியலாகவே ரொம்ப ஒர்த்தபுளான லொக்கேஷன் தான். ஸோ மைண்டை வந்து ரீஃப்ரெஷ் ஆகணும். எனக்கு ரொம்ப ட்ரெஸ்ஸாக இருக்குது ஆஃபீஸ் சைடில் இருந்து அப்படின்றவங்க வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வீக்கெண்டில் இது இங்கே எப்படி பிளான் பண்ணிட்டு வரணும்னா லாங் வீக்கெண்டாக பிளான் பண்ணிட்டாங்க. ஓப்பனாக சொல்லிடுறேன், பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஒரு 600 கிலோமீட்டர் வருது. ஸோ 600 கிலோமீட்டர் அப்படின்றது கொஞ்சம் பார்த்து வாங்க. ஒரு 3 டேஸ் லீவ் இருந்துச்சுன்னா 3 days to 4 days லீவ் இருக்கும்போது தான் நம்ம இந்த இடத்துக்கு வர முடியும். ஸோ அதர்வைஸ் 2 days அப்படின்றதெல்லாம் வேஸ்ட்டு. திருச்சி 285 கிலோமீட்டர். ஸோ எனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதனால தான் நான் சைலண்ட்டாக வண்டி ஓட்டுறேன். ஏன்னா நானும் கேமராவை ஆஃப் பண்ணிடுறேன், பெட்ரோல் போட்டு கேமராவை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ அது வரைக்கும் பெட்ரோல் பங்க் வரையும் வீடியோ ஆனில் இருக்கும். ஸோ அப்புறம் ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா வரும்போது கவர் பண்ணியாச்சு. இப்போ கவர் பண்ணாத ஒரு 10 கிலோமீட்டர் வந்து நான் கவர் பண்ணல. ஸோ இங்கே தான் நான் நமக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நைட்டு நான் உள்ளே போயிட்டேன் ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு. கூகுள் அக்கா வந்து ரொம்ப குழப்பி விட்டுருச்சு. ஸோ நிறைய இடத்துக்கு வந்து கூகுளை நம்பி போயிடாதீங்க, அங்கங்கே கேட்டு போங்க. ஏன்னா கூகுள் அக்கா வந்து நான் வந்து கூகுள் அக்கா கிட்ட நிறைய தடவை அடி வாங்கியிருக்கேன். சம்டைம்ஸ்லாம் கிடையாது, நிறைய தடவை வாங்கியிருக்கேன். கூகுள் அக்கா நம்பி போயிட்டு நடு காட்டில் கொண்டு போய் விட்ருவோம். அதுதான் எனக்கு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ கூகுளை நம்பி போங்க. பட் ஆனால் டே டைமில் ஓகே, பட் நைட் டைமில் கூகுள் அக்காவை நம்பாதீங்க. நைட்டு அதுதான் லாஸ்ட் வீடியோவில் அதுதான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நிறைய சொதப்பல் வருது.
ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு. ஏதாவது திங்க் பண்ணி நான் பேசுகிறேன், அது வரைக்கும் வீடியோ மட்டும் ஓடட்டும். பஸ்ஸில் 5-6 மணி நேரம் ஓட்டுவாங்க. ஏன்னா ரோடு வந்து ரொம்ப சின்னசு, பைபாஸ் தான். பெட்ரோல் பங்கையும் காணோம். ஸோ பெட்ரோல் இல்லைன்னுலாம் கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற பெட்ரோல் வந்து என்னென்னா மதுரை வரையும் போயிடும். அதில் நோ இஷ்யூ. மதுரை வரையும் போகலாம் நம்ம. ஸோ அங்கே போய் கூட போட்டுக்கலாம் பெட்ரோலு. தென்காசி, மதுரை, அதுக்கப்புறம் அப்படியே சொல்லிட்டே போகலாம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து முடிஞ்சால் நான் மதுரையில் இருக்கிற கோயிலை வந்து பார்த்துட்றேன், தரிசனம் பார்த்துடலான்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் அடித்து ஓடிட்டுருக்கேன். 3 மணி ஆயிடுச்சு. போன உடனே ரூம் கிடச்சா பரவாயில்ல. ஸோ இல்லைன்னா ரிஸ்க்கு தான். ஸோ நேற்று வந்து நம்ம எங்கன்னா மதுரை 4 மணிக்கெலாம் ரீச் ஆகியிருந்தோம். ஸோ 4 மணிக்கு ரீச் ஆகி இங்கே 7:30 தான் வந்தோம். ஸோ இது எவ்வளோ டைம் எடுக்கும்னு தெரியல எனக்கு. ரைடு டிராஃபிக் மீன் இந்த ஊரோட டிராஃபிக்கை பொறுத்து தான் டிபெண்ட் ஆகுது. மதுரையில் போய் ஃபஸ்ட்டு ஜிகர்தண்டா சாப்பிட்ணும்ப்பா. இங்கே ஒரு இடத்துல பார்த்தேன் தென்காசியில் ஜிகர்தண்டா, பட் எனக்கு அது பிடிக்கல. இங்கே சாப்பாடு வந்து தென்காசியில் நான் அம்மா ஹோட்டலில் சாப்பிட்டேன். தென்காசி பஸ் ஸ்டாண்டில் சூப்பராக இருந்துச்சு. 5 ரூபா தயிர் சாதம், 5 ரூபா சாம்பார் சாதம் வாங்கியிருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. சரி ஓகே கைஸ், நான் ஏன் இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு வேறு என்ன பேசுகிறேன்னு தெரியல. ஸோ அதனால தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ தென்காசியில் வந்து அம்மா ஹோட்டல் நல்லா இருந்துச்சுன்னா 100% ஓகே தான். 5 ருபீஸ் 5 ருபீஸ் அப்படின்னு 5 ரூபா அப்படின்னும் போது 5 ரூபாவுக்கு அவ்வளோ ஒர்த்தான ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயந்தான். KSRTC கேரளா, கொல்லம்.
ஓகே, அது அம்மா உணவகம் வந்து ஏன் நிப்பாட்டாங்க தெரியும், நிறைய இடத்துல வந்து ரன் ஆகாமே இருக்குது. ஸோ அம்மா உணவகம் வந்து அது நீங்கள் யாரோட பேரை வேணால் வச்சுக்கோங்க. அம்மா உணவகம் வந்து ரன் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய ரைடர்ஸ் வந்து தமிழ்நாடு ரைட் போகிறீங்க அப்படின்னு மெஜாரிட்டி அம்மா உணவகம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும் சாப்பாடுலாம், ரொம்ப வர்த்தபுளான சாப்பாடு தான். இந்த ரூட்டில் வந்து எல்லா ஊரும் அந்த இதுக்கு போயிருந்தேன். எனக்கு அது வர்றதுக்கு மனசே பிடிக்கல கைஸ். இங்கே நம்ம அச்சன் கோயில் போயிருந்தோம்ல, ஸோ அச்சன் கோயிலிருந்து எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அச்சன் கோயிலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்படியே ரூட் இருந்துச்சுன்னா அப்படியே பிடிச்சிருப்பேன் மறுபடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரூட் இல்லை. ஸோ அதனால தான் மறுபடியும் நான் மதுரைக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டியதாக போயிடுச்சு. அதர்வைஸ் செம தரமான சம்பவங்கள் இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி கேரளா தான். மேபி நெக்ஸ்ட் மந்த் பிளான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மந்த் வந்து அங்கே போயிட்டு எப்படின்னா ஒசூர், மைசூர், கோழிக்கூடு, திருவேண்டரம். ஸோ ரிட்டர்ன் வந்து நாகர்கோயில் இல்லை, சபரிமலாலேருந்து. ஸோ இப்படி மறுபடியும் தென்காசி வந்து இப்படி வீட்டுக்கு போவோம். இப்போ தான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இன்றைக்கி நடந்த மாதிரி அன்பிளான்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே போகலாம். எனக்கு வந்து டைம் இல்லை. ஸோ இது ஒன் டே ட்ரிப்பாக தான் வந்தேன். இல்லைன்னா அப்படியே சபரிமலை அடிச்சிருப்பேன். 148 கிலோமீட்டர் தான். அச்சனுக்கு அந்த கேரளா ஃபாரஸ்ட் பார்த்த உடனே நமக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. அவ்வளோ சொர்க்கத்தில் வாழ்கிறாங்க. 30. ஸோ இங்கே ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் கேட்டார். ஸோ ஸ்லோ பண்ணுவோம். போட்டு விடுங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதை கேட்டார். பட்டு என்னன்னு தெரில. ஓகே கிளம்புவோம், நமக்கு தான் டைம் ஆகிடுச்சுல்ல. ஸோ இந்த வீடியோவை இதோடு முடிக்கிறேன். ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்குது. எங்கேயாவது பெட்ரோல் பங்க் இருந்துச்சுன்னா பெட்ரோல் போடுறேன். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக நான் கிளம்பிகிட்டே இருப்பேன். ஓகே, இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மவுண்டன் ரைடர். ஸோ வாழ்க தமிழ், வளர்க தமிழ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பாய் ஆல்.